ஆத்துமாவிற்கான போர்வாள். ஜீவனை காக்கும் தேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தேன் ஒரு ஆச்சரியமான பொருள். அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. கிருமிகளை அழிக்கும் மருத்துவ குணம் கொண்டது. ஆனால் அந்த தேனை பெறுவதற்கு தேனீ வளர்ப்பவர்கள் பல ஆபத்துகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கும். நமது தேவனின் வார்த்தையும் அப்படித்தான். அது தேனை விட மேலானது. சங்கீதம் 19:10 சொல்கிறது, அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளவைகள் என்று. தேன் உடலுக்கு வலுவூட்டும், ஆனால் தேவ வார்த்தையோ உங்கள் ஆத்மாவை தேற்றும். தேன் உடலுக்கு மருந்து, ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வுக்கே மருந்து. வெளிப்படுத்துதல் 10:10 சொல்லுகிறது, அது என் வயிற்றுக்கு கசப்பாயிருந்தது, என் வாயிலோ தேனை போல மதுரமாயிருந்தது. ஆம், சில நேரங்களில் தேவ வார்த்தையின்படி நடப்பது ஆரம்பத்தில் கசப்பாக சவாலாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிய தொடங்கினால் தேவ வார்த்தை தரும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தேனை விட இனிமையாக உங்கள் வாழ்க்கையே மாற்றும். தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று ஏசாயா 40:8 சொல்கிறது. காயங்களை ஆற்றும் வல்லமை கர்த்தரின் வார்த்தைக்கு உண்டு. சோதனையான நேரங்களில் தேனிலும் மதுரமான தேவனுடைய வார்த்தையை ருசியுங்கள். வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். God bless you all.